உன் வாழ்க்கை திசை மாறுகிறது சிவனின் நேரடி வாக்கு. என் அன்பு குழந்தையே, இந்த கணத்தில், இந்த தருணத்தில் நீ இந்த வார்த்தைகளை கேட்கத் தொடங்கியிருக்கிறாய் என்றால் அது நிச்சயம் ஒரு சாதாரணமான நிகழ்வு கிடையாது. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் யாரும் இப்படி ஒரு நொடியில் வந்து என்னிடம் நிற்க மாட்டார்கள். உன் வாழ்க்கை வெளியில் பார்ப்பதற்கு வழக்கம் போல ஓடிக்கொண்டிருப்பது போல தோன்றலாம். ஆனால் உனது ஆழமான உள்ளத்திற்குள் மட்டும் ஏதோ ஒன்று நிசப்தமாக, சத்தமே இல்லாமல் அசையத் தொடங்கியிருக்கிறது. அது வெளியே கூச்சலிடவில்லை, பிறருடைய கவனத்தை கேட்கவில்லை. ஆனால் உனது மனதிற்குள் ஒரு ஓரத்தில் அது மெதுவாக தட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த மெல்லிய தட்டல்தான் இப்போது உன்னை இங்கே இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. சமீப காலமாக நீ உனது வாழ்க்கையை உற்று பார்த்தால் ஒன்று புரியும். முன்பு எதற்கெல்லாம் நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்தாயோ, எதையெல்லாம் பெரிய விஷயமாக நினைத்தாயோ, இப்போது நினைத்து பார்த்தால் அதே விஷயங்கள் உனக்கு தேவைதானா என்று தோன்றலாம். சில மனிதர்கள், சில காலங்காலமாக தொடர்ந்து வந்த பழக்கங்கள், வெற்றியை நோக்கிய சில ஓட்டங்கள், இவை எல்லாமே திடீரென்று இப்போது உனக்கு ஒருவிதமான சோர்வை தருவதாக தெரிய ஆரம்பித்திருக்கும். அதே நேரம் முன்பு நீ சாதாரணமாக கடந்து சென்ற மிகச் சிறிய விஷயங்கள் இப்போது உனது மனதை மிக ஆழமாக தொடலாம். ஒரு சிறிய ஆறுதல் வார்த்தை, ஒரு அன்பான பார்வை, ஒரு பழைய நினைவு, இதெல்லாம் உனக்குள்ளே முன்னெப்போதும் இல்லாத ஒரு தாக்கத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கும். இதெல்லாம் உனக்கு ஒரு மாற்றமாக தோன்றும். சில நேரங்களில் இது உனக்கு குழப்பமாக கூட இருக்கலாம். நான் ஏன் இப்படி உணர்கிறேன், எனக்கு என்ன ஆயிற்று என்று நீ உன்னையே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெளியில் யாரிடமும் விவரிக்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விதமான உணர்வு அது. எல்லாம் சரியாகத்தான் நடப்பது போல இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் மட்டும் ஏதோ ஒன்று சரியில்லாதது போல. இல்லை, சரியில்லாதது என்று சொல்வதை விட பழைய மாதிரி இல்லாதது போல ஒரு உணர்வு. இந்த இடத்தில்தான் பல பேர் பயப்படுவார்கள். ஏனென்றால் மனித மன மாற்றத்தை அவ்வளவு எளிதாக விரும்புவதில்லை. பழகிப்போன ஒரு வலி கூட முகம் தெரியாத ஒரு புதிய அமைதியை விட பாதுகாப்பானது என்று உனது மனம் நினைக்கும். அதனால்தான் நீ சில பழைய விஷயங்களை, பழைய வாழ்க்கையை, பழைய எண்ணங்களை, பழைய முடிவுகளை மீண்டும் மீண்டும் பிடித்துக்கொள்ள முயற்சி செய்திருக்கலாம். இப்படியே இருந்தால் போதும், இதுவே எனக்கு பாதுகாப்பு என்று உனது மனதிற்குள் நீயே சொல்லிக்கொண்டு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த புதிய உணர்வு மட்டும் உன்னை விட்டு போகாமல் நிழல் போல தொடர்ந்து வந்திருக்கும். இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இப்போது உனக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த உணர்வு உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது. இது ஒரு குழப்பமும் கிடையாது. இது உன்னை உடைப்பதற்காக வரவில்லை. மாறாக உன்னை மெதுவாக, மிகவும் நிதானமாக வேறொரு புதிய திசை நோக்கி திருப்ப ஆரம்பித்திருக்கிறது. அந்த திருப்புமுனை திடீரென்று ஒரு நாளில் தெரியாது. அது மெதுவாக, ஆழமாக உனக்குள் நடக்கும். அதனால்தான் பல பேர் இதை கவனிக்க மாட்டார்கள். கவனித்தாலும் அதற்கு எதிராக நடக்க முயற்சிப்பார்கள். நீ மட்டும் தனியாக இல்லை. இதே உணர்வை உன்னை போலவே பலர் அவரவர் வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டங்களில் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் அது ஒரே மாதிரியாக வெளிப்படாது. சிலருக்கு அது கனவுகளில் வரும். சிலருக்கு அது திடீரென்று வந்த ஒரு பெரும் அமைதியாக இருக்கும். சிலருக்கு அது காரணமே இல்லாத ஒரு சோர்வாக தோன்றும். ஆனால் அடிப்படையிலே அந்த உணர்வு உனக்கு சொல்ல வரும் செய்தி ஒன்றுதான். நீ இப்போது இருக்கும் இடத்திற்கு மேலே செல்வதற்கு உன்னை நீயே தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய். இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இதை உணர்வதுதான் மிக பெரிய விஷயம். ஏனென்றால் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் என்பது வெளியில் ஆரம்பிக்காது. உன் வேலை மாறினாலோ, சுற்றியிருக்கும் மனிதர்கள் மாறினாலோ, சூழ்நிலை மாறினாலோ அது மாற்றம் போல தெரியும். ஆனால் அது வெறும் இடம் மாறுதல் மட்டுமே. உண்மையாக திசை மாறுகிறது என்றால் உனது உள்ளுக்குள் ஏதோ ஒன்று பழைய பாதையை விட்டு போவதற்கு சம்மதிக்க வேண்டும். சில நேரம் நீ கவனித்திருப்பாய், முன்னால் உனக்கு மிக முக்கியமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது மிகச் சிறியதாக தெரியும். அதே நேரம் முன்னால் சிறியதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது உனது மனதை நிறைய ஆக்கிரமிக்கும். இந்த மாற்றம்தான் உனது உள்ளே நடக்கின்ற அந்த திருப்பத்தின் முதல் அறிகுறி. இதை பார்த்து நான் தவறாக மாறுகிறேனா என்று நீ பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இது தவறாக மாறுவது இல்லை. இது உனக்கு உண்மையாக உனது ஆன்மாவிற்கு ஏற்ற பாதை மெதுவாக வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது என்று அர்த்தம். இந்த கட்டத்தில்தான் உனது வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமாக நடக்க ஆரம்பிக்கும். சில கதவுகள் தானாகவே மூடப்படும். நீ எவ்வளவு தட்டினாலும் அவை திறக்காதது போல இருக்கும். அதே நேரம் சில புதிய வாய்ப்புகள் நீ எதிர்பார்க்காமலே உனது முன்னால் வந்து நிற்கும். முதலில் அது உனது மனதிற்கு பிடிக்காமல் போகலாம். இது உண்மையா என்று தோன்றும். ஆனால் அந்த நொடியில் கூட உனது உள்ளுணர்வு மெதுவாக ஒரு சைகையை காட்டும். அந்த சைகையை நீ கவனித்தால் மட்டும்தான் உனது அடுத்த பயணம் சுலபமாக இருக்கும். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது குழந்தையே.
இந்த உணர்வு வந்ததும் எல்லாம் உடனே சரியாகிவிடும், வாழ்க்கை மாயாஜாலம் போல மாறிவிடும் என்று நினைக்கக்கூடாது. இல்லை, இது மாயமில்லை, இது விழிப்புணர்வு. விழிப்பு வந்ததும் எல்லாம் தெளிவாக தெரியும் என்று அர்த்தமில்லை. மாறாக சில விஷயங்கள் இன்னும் குழப்பமாக கூட தெரியலாம். ஏனென்றால் நீ இதுவரை பார்த்த கண்ணாடி இப்போது மாற ஆரம்பித்திருக்கிறது. நீ இதுவரை உன்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட பார்வையோடுதான் பார்த்திருப்பாய். அந்த பார்வை முழுக்க தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அது முழுமையில்லாத பார்வை. இப்போது அந்த பார்வை விரிவாக ஆரம்பித்திருக்கிறது. அதனால்தான் சில உண்மைகள் இப்போது உனக்கு சுமையாக தோன்றலாம். சில பழைய நினைவுகள் மேலே வந்து உன்னை தொந்தரவு செய்யலாம். சில கேள்விகளுக்கு இப்போது பதில் கிடைக்காமல் இருக்கலாம். இந்த எல்லாத்தையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம். இந்த கட்டத்தில் இதிலிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்யாதே. எதையும் மறைக்க முயற்சி செய்யாதே. ஏனென்றால் ஓடுவதும் மறைப்பதும் உனது பழைய பழக்கங்கள். இப்போது உனது உள்ளே நடக்கின்ற மாற்றம் அந்த பழைய பழக்கங்களையே மெதுவாக கழற்ற ஆரம்பித்திருக்கிறது. அதனால்தான் உனது உள்ளுக்குள் ஒரு வலி மாதிரி, ஒரு வெறுமை மாதிரி தோன்றும். ஆனால் அது வெறுமை இல்லை குழந்தையே, அது ஒரு இடம். புதிதாக ஏதோ ஒன்று வருவதற்காக பழையது விலகி வழிவிடும் இடம். சில நேரம் நீ மிகவும் தனிமையாக உணரலாம். யாருக்கும் என்னை புரியவில்லையே என்று தோணலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏனென்றால் எல்லோரும் இந்த நிலையில் ஒரே நேரத்தில் இருக்க மாட்டார்கள். நீ உனது வேகத்தில் நடக்க ஆரம்பித்திருப்பாய். மற்றவர்கள் இன்னும் பழைய வேகத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கலாம். அந்த இடைவெளிதான் உனக்கு தனிமை மாதிரி தோண வைக்கும். ஆனால் அது பிரிவு இல்லை, அது வளர்ச்சி. இந்த உணர்வு வந்த நாளிலிருந்து உனது வாழ்க்கை திசை மாற ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றம் வெளியில் சத்தம் போடாது. யாரும் உனக்காக கைதட்டி வரவேற்க மாட்டார்கள். சில நேரம் யாரும் உன்னை கவனிக்க கூட மாட்டார்கள். ஆனால் உனது உள்ளே மட்டும் ஏதோ ஒன்று மெதுவாக சரியான இடத்திற்கு நகர ஆரம்பித்திருக்கும். நீ இன்னும் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அது பரவாயில்லை, புரிதல் என்பது பின்னால் தான் வரும். இப்போது முக்கியமானது என்னவென்றால் இந்த உணர்வை தள்ளி வைக்காமல், எதிர்க்காமல் கொஞ்சம் கவனித்து பார்ப்பது. என்ன மாறுகிறது, என்ன என்னை விட்டு போகிறது என்று உணர்வது. அந்த கேள்விகளுக்கான பதில் இப்போது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகள் தான் உன்னை மெதுவாக அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். அந்த அழைப்பு சத்தமில்லாதது, ஆனால் உண்மையானது. நீ இதை கேட்கிற இந்த நொடியிலேயே கூட உனது உள்ளே ஒரு சின்ன அசைவு நடந்திருக்கும். அது பெரிய உணர்ச்சியாக வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது அங்கே இருக்கிறது. அந்த அசைவை கவனித்துக் கொண்டே இரு. ஏனென்றால் அந்த அசைவுதான் இப்போது உனது வாழ்க்கையில் நடக்கப் போகிற பல விஷயங்களுக்கு அடிப்படையாகப் போகிறது. உனது உள்ளே அந்த அசைவு நடந்ததுக்கு பிறகு வாழ்க்கை வெளியில் பெரிதாக மாறாதது போலத்தான் தெரியும். அதே மனிதர்கள், அதே வேலை, அதே பொறுப்புகள். ஆனால் நீ மட்டும் அதே மாதிரி இல்லை. முன்னால் நீ கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்கள் இப்போது உனது மனதிற்குள் நின்று பேச ஆரம்பித்திருக்கும். யாரோ சொன்ன ஒரு சாதாரண வார்த்தை கூட நீ நினைக்காத அளவுக்கு ஆழமாக உள்ளே இறங்கும். ஏன் இப்படி என்று உனக்கு புரியாது. ஆனால் அந்த வார்த்தையை உன்னால் மறக்கவும் முடியாது. சில நேரம் நீ உன்னையே பார்த்து ஆச்சரியப்படலாம். நான் இதை ஏன் இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறேன், இவனா நான் என்று. முன்பு இதெல்லாம் உன்னை பாதிக்காத விஷயங்கள். ஆனால் இப்போது அதே விஷயம் மனதை தொட்டு விடுகிறது. இதற்கு காரணம் நீ பலவீனமாக மாறுவது இல்லை. மாறாக உனது உள்ளுணர்வு கூர்மையாக மாற ஆரம்பித்திருக்கிறது. அது தேவையற்ற சத்தங்களை வடிகட்டி உண்மையானதை மட்டும் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். நீ சில விஷயங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாய். அது நீ திட்டமிட்டு எடுக்கிற முடிவு இல்லை, அது தானாக நடக்கும். சில உரையாடல்கள் உனக்கு சோர்வை கொடுக்கும். சில இடங்கள் மனதிற்கு சுமையாக தோன்றும். முன்னால் சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் கூட இப்போது வெறுமையாக தெரியும். இதை பார்த்து எனக்கு என்ன ஆகிவிட்டது என்று நீ குழம்பலாம். ஆனால் உண்மையில் இது இழப்பு இல்லை, இது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு. உனது உள்ளே நடக்கின்ற மாற்றம் தேவையில்லாததை மெதுவாக கழற்றிவிட ஆரம்பித்திருக்கிறது. அது மனிதர்களாகலாம், பழக்கங்களாகலாம், எண்ணங்களாகலாம். இந்த கழற்றும் செயல்முறை கொஞ்சம் வலியோடுதான் இருக்கும். ஏனென்றால் எதையும் விடுவதற்கு மனம் முதலில் சம்மதிக்காது. பழையதை பிடித்துக்கொண்டே இருப்பதுதான் மனதிற்கு பழக்கம். ஆனால் அதே நேரம் புதிதாக இடம் உருவாகாமல் எதுவும் உள்ளே வர முடியாது. இந்த இடத்தில்தான் பல பேர் தங்களை தாங்களே சந்தேகிக்க ஆரம்பிப்பார்கள். நான் சுயநலமாக மாறுகிறேனா, என்ன நான் எல்லோரையும் விட்டு விலகுகிறேனா என்று. ஆனால் உண்மையை சொன்னால் நீ யாரையும் விட்டு தள்ளவில்லை. நீ உன்னுடைய உண்மைக்கு ஒவ்வாத விஷயங்களிலிருந்து மெதுவாக விலக ஆரம்பித்திருக்கிறாய்.
அது வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு புரியாது. அவர்களுக்கு நீ மாறிவிட்டது மாதிரி தோன்றும். ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியும், இது மாறுதல் இல்லை, திரும்ப உனது இயல்புக்கு வருவது. இந்த கட்டத்தில் அமைதி மிகவும் முக்கியமானது. எல்லாத்திற்கும் உடனே பதில் தேட வேண்டாம். எல்லா கேள்விக்கும் உடனே முடிவெடுக்க வேண்டாம். ஏனென்றால் இப்போது உனது உள்ளே நடக்கின்ற செயல்முறை மெதுவானது. அது ஓட்டமாக நடக்காது. அது ஒவ்வொரு அடியையும் நிதானமாக வைக்கும். நீ அதை துரத்த முயற்சி செய்தால் குழப்பம்தான் அதிகமாகும். அதனால கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் கேட்டுக்கொண்டு, கொஞ்சம் அமைதியாக இருப்பது போதும். சில நாட்கள் நீ உன்னுடைய மனதிற்குள்ளேயே அதிக நேரம் செலவிடுவாய். தனியாக இருக்க வேண்டும் போல தோன்றும். அதே நேரம் யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்றும் தோன்றும். இந்த இரண்டு உணர்ச்சிகளும் ஒரே நேரத்தில் வரலாம். அது முரண்பாடு கிடையாது. அது சமநிலை தேடுகின்ற மனதின் இயல்பு. வெளி உலகத்தோடு தொடர்பை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஆனால் உன்னுடைய உள்ள குரலை கொஞ்சம் தெளிவாக கேட்க இடம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களில் உனது கனவுகள் கூட வித்தியாசமாக இருக்கலாம். சில கனவுகள் தெளிவாக நினைவில் நிற்கும். சில கனவுகள் எழுந்ததும் மறந்துவிடும். ஆனால் அந்த கனவுகளின் உணர்வு மட்டும் நாள் முழுக்க உன்னோடவே இருக்கும். அது சொல்ல வருவது நேரடியாக புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உணர்வு ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டும். நீ கவனிக்காத ஏதோ ஒன்று இருக்கிறது என்று. இப்போது உனது வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களையும் கவனித்துப்பார். சில விஷயங்கள் தொடர்ச்சியாக நடப்பது மாதிரி தோணலாம். ஒரே மாதிரி சந்தர்ப்பங்கள், ஒரே மாதிரி தேர்வுகள். இது சும்மா தற்செயலாக நடந்தது இல்லை. உனது உள்ளே நடக்கின்ற மாற்றம் வெளியிலே நிகழ்வுகளாக பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அது உன்னை பயமுறுத்த வரவில்லை, உன்னை சிந்திக்க வைக்கத்தான் வருகிறது. இந்த சிந்தனை கட்டத்தில் நீ ஒரு விஷயத்தை கவனிப்பாய். முன்பு நீ வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாய். எல்லாமே உனது திட்டப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். ஆனால் இப்போது அந்த பிடிப்பு மெதுவாக தளர ஆரம்பித்திருக்கிறது. எல்லாவற்றையும் நம்மால் கையில் வைத்திருக்க முடியாது என்று உள்ளுக்குள் ஒரு புரிதல் வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த புரிதல் தோல்வி கிடையாது. இது நம்பிக்கை வளர ஆரம்பித்ததன் அடையாளம். நம்பிக்கை என்று சொன்னால் கண்ணை மூடி ஒப்படைப்பது இல்லை. அது வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு எதிராக நீந்தாமல் அதனுடைய சந்தத்தை உணர ஆரம்பிப்பது. சில விஷயங்கள் நம்ம நினைத்த மாதிரி நடக்காமல் போகும். ஆனால் அதற்காக உடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சில நேரம் நடக்காத விஷயங்களே நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு போகும். இந்த கட்டத்தில் உனக்கு தோன்றும், என்னுடைய வாழ்க்கை எங்கே போகிறது என்று. இந்த கேள்வி பயத்தோடு வராது. அது ஒரு ஆர்வத்தோடு வரும். ஏனென்றால் நீ இனிமேல் வெறும் பழக்கத்தால் வாழ்கின்ற நிலையில் இல்லை. நீ உணர்வோடு வாழ ஆரம்பித்திருக்கிறாய். அந்த உணர்வுதான் உன்னை நிறுத்தி சுற்றி பார்த்து உண்மையாக முக்கியமானது எது என்று கேட்க வைக்கிறது. உனது உள்ளே உருவாகின்ற இந்த அமைதியான கேள்விகள்தான் அடுத்த மாற்றத்திற்கு அடித்தளம். இப்போது எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. தெளிவு வருவதற்கு முன் குழப்பம் வருவது இயல்பு. அந்த குழப்பத்தை தவறாக நினைக்காதே. அது பாதை தேடுகின்ற மனதின் சத்தம். அந்த சத்தத்தை அடக்காமல் கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தால் போதும். இந்த நிலையில்தான் வாழ்க்கை உன்னை சின்ன சின்ன தேர்வுகள் முன்னாடி நிறுத்தும். பெரிய முடிவுகள் இல்லை, சாதாரணமாக தோன்றுகின்ற விஷயங்கள். எதற்கு நேரம் செலவிடுகிறாய்? யாரோடு பேசுகிறாய்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? இந்த சின்ன தேர்வுகள் தான் உனது திசையை மெதுவாக மாற்றும். நீ அதை கவனித்துச் செய்கிறாயா, இல்லை பழைய தானியங்கி முறையிலே போகிறாயா என்பதுதான் முக்கியம். இப்போது நீ உணர ஆரம்பித்திருப்பாய். வாழ்க்கை உன்னை எங்கேயோ இழுத்து கொண்டு போவது மாதிரி. ஆனால் அந்த இழுப்பு வலுக்கட்டாயமாக இல்லை, அது மென்மையானது. சில நேரம் எதிர்ப்பில்லாமல் போக மனம் சம்மதிக்கும். சில நேரம் தயக்கம் வரும். அந்த தயக்கமும் சரிதான். ஏனென்றால் தெரியாத பாதை எப்போதுமே கொஞ்சம் அச்சத்தை தரும். ஆனால் அந்த அச்சத்தோடு சேர்ந்து ஒரு சின்ன உற்சாகமும் இருக்கும். இந்த உற்சாகத்தை கவனி. அது பெரிதாக வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது உனக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. அதுதான் உன்னை தொடர்ந்து முன்னாடி நடக்க வைக்கும். நீ இன்னும் எதையும் உறுதி செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த நொடிக்கு இந்த உணர்வை கவனித்துக் கொண்டே இருப்பது போதும். ஏனென்றால் இந்த உணர்வே உனது வாழ்க்கையில் நடக்கப் போகும் அடுத்த பெரிய மாற்றத்திற்கான வாசலை மெதுவாக திறக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த வாசல் மெதுவாக திறக்க ஆரம்பித்ததும் நீ ஒரு விஷயத்தை உணர்வாய். வெளியிலே பெரிய மாற்றம் நடந்த மாதிரி எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் மட்டும் ஒரு நிதானம் உருவாக ஆரம்பித்திருக்கும். முன்பு இருந்த அவசரம், பதற்றம், எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம், இவையெல்லாம் மெதுவாக பின்னாடி நகரும். அதற்கு பதிலாக சரி, பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லும் ஒரு அமைதி மனதிற்குள் உட்கார ஆரம்பிக்கும். இந்த அமைதி சோம்பேறித்தனம் கிடையாது. இது அலட்சியமும் இல்லை. இது நம்பிக்கையோடு சேர்ந்து வரும் தெளிவு.
எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாமல் நடக்கிறதை கவனிக்க ஆரம்பிக்கின்ற நிலை. நீ பேசுகின்ற வார்த்தைகளில் கூட மாற்றம் வரலாம். முன்பு உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்த இடத்தில் இப்போது கொஞ்சம் யோசித்து பேச ஆரம்பிப்பாய். சில நேரம் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பாய். அது தோல்வி கிடையாது, அது உனது உள்ளே உருவாகின்ற முதிர்ச்சி. இந்த கட்டத்தில் நீ கவனிப்பாய், உனது சக்தி எங்கே வீணாக போகிறது, எங்கே சேர்ந்து வருகிறது அப்படின்னு. சில உரையாடல்கள் உன்னை காலி செய்துவிடும், சில சந்திப்புகள் உன்னை நிரப்பும். முன்னாடி எல்லாவற்றையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொண்டிருந்த மனது இப்போது வேறுபாடு பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இது தீர்ப்பு இல்லை, இது தேர்வு. உனக்கு ஏற்றதையும் ஏற்றாததையும் பிரித்து பார்க்கின்ற திறன். சில மனிதர்களுடைய உறவு இந்த கட்டத்தில் மாறலாம். அவர்கள் மாற மாட்டார்கள், நீதான் மாறுவாய். முன்பு சகித்துக் கொண்ட விஷயங்கள் இப்போது சுமையாக தோணலாம். அதே நேரம் முன்பு கவனிக்காத நல்ல பண்புகள் இப்போது தெளிவாக தெரியும். இது உன்னை கடுமையாக்க வரவில்லை, இது உன்னை உண்மையாக்க வருகிறது. உனது உண்மைக்கு ஒத்துப்போகாத இடத்தில் நீ இனிமேல் நீண்ட நேரம் நிற்க முடியாது. இந்த உண்மை சில நேரம் உன்னை தனிமையாக உணர வைக்கும். ஏனென்றால் எல்லோரும் ஒரே வேகத்தில் வளரமாட்டார்கள். நீ முன்னாடி நடக்க ஆரம்பித்தால் பின்னாடி இருக்கிறவர்கள் தூரமாக தெரியலாம். அந்த தூரம் வலி கொடுக்கலாம், ஆனால் அந்த வலி கூட உன்னை நிறுத்தாது. ஏனென்றால் நீ இப்போது திரும்ப முடியாத அளவுக்கு உனது உள்ளே நகர ஆரம்பித்திருப்பாய். இந்த நிலையில் வாழ்க்கை உன்னை சின்ன சின்ன சோதனைகள் முன்னாடி நிறுத்தும். பெரிய சோதனை மாதிரி தெரியாது, சாதாரண சூழ்நிலைகள். ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தருணம், ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய இடம், ஒரு பழைய பழக்கத்தை மீண்டும் பிடிக்க வாய்ப்பு. இங்கேதான் உனது மாற்றம் உண்மையாக இருக்கிறதா இல்லை பழக்கத்தால் இருக்கிறதா என்று தெரிய வரும். ஒவ்வொரு முறையும் நீ சின்ன சின்ன தேர்வுகளை வேறு மாதிரி எடுத்தால் உனது திசை இன்னும் தெளிவாகும். இந்த கட்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும். நீ உனது உணர்ச்சிகளை அடக்க முயற்சி செய்ய மாட்டாய். அதே நேரம் அவைகளுக்கு அடிமையும் ஆக மாட்டாய். கோபம் வந்தால் கோபம் வந்திருக்கிறது என்று உணர்வாய். சோகம் வந்தால் சோகம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வாய். அதற்கும் மேலே கதை கட்ட மாட்டாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உனக்கு உள்ளார்ந்த சுதந்திரத்தை தரும். முன்பு நீ வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் அர்த்தம் தேடினாய். ஏன் இப்படி, எதற்காக என்று. இப்போது அந்த தேடல் கொஞ்சம் மாறும். எல்லாவற்றிற்கும் உடனே விளக்கம் வேண்டாம் என்று மனம் சம்மதிக்கும். சில விஷயங்கள் நடந்ததற்கு பிறகே புரியும். சில விஷயங்கள் ஒருபோதும் முழுமையாக புரியாமலே இருக்கலாம். அதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன்னை பலவீனமாக்காது, மாறாக அது உன்னை நெகிழ்வானவராக மாற்றும். வாழ்க்கை எப்படி திரும்பினாலும் உடையாத மாதிரி, வளைந்து செல்லும் மாதிரி. இந்த நெகிழ்வுத்தன்மைதான் நீண்ட பயணத்திற்கு தேவையானது. நேராக நிற்கின்ற மரம்தான் புயலுக்கு உடையும், கொஞ்சம் வளைந்த மரம்தான் தப்பிக்கும். இந்த நிலையில் உனது உள்ளுணர்வு இன்னும் தெளிவாக பேச ஆரம்பிக்கும். அது சத்தமாக கத்தாது, மெதுவாக சுட்டிக்காட்டும். இது வேண்டாம், இது சரி என்று. அந்த குரலை நீ நம்ப ஆரம்பிப்பாய். எல்லாரோட ஆலோசனையையும் முழுமையாக தள்ளமாட்டாய். ஆனால் இறுதி முடிவை உனது உள்ளே இருந்துதான் எடுப்பாய். இந்த நம்பிக்கைதான் உன்னை இனிமேல் வெளிப்புறச் சலனங்களிலிருந்து காப்பாற்றும். சில நேரம் நீ பின்னாடி பார்த்து நினைத்துப் பார்ப்பாய், நான் முன்னாடி இப்படிதான் இருந்தேனா என்று. அந்த நினைப்பு வரும்போது வருத்தம் இருக்காது, ஒரு மென்மையான புரிதல் இருக்கும். அப்போ உன்னிடம் இருந்த அறிவு, அப்போ உன்னிடம் இருந்த சக்தி இப்போ அது வேறு வடிவம் எடுத்திருக்கிறது. அதுதான் வளர்ச்சி. இந்த கட்டத்தில் நேரம் பற்றிய உணர்வும் மாறலாம். சில நாட்கள் சீக்கிரமாக போகும், சில நாட்கள் நீளமாக தோன்றும். ஆனால் அந்த மாற்றம் உன்னை பதற்றப்படுத்தாது. ஏனென்றால் நீ இப்போது ஓட்டத்திற்குள் இல்லை, நீ பயணத்திற்குள் இருக்கிறாய். எங்கே போகிறோம் என்பதை விட எப்படி போகிறோம் என்று கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உனது மனதிற்குள் இப்போது ஒரு மென்மையான தைரியம் உருவாகியிருக்கும். பெரிய சத்தமில்லாத தைரியம், நான் சமாளித்துக் கொள்வேன் என்று சொல்லும் அமைதியான தைரியம். இது எதிர்காலத்துக்கான திட்டமில்லை, இது இப்போதைய தருணத்தை தாங்கிக் கொள்ளும் திறன். அந்த திறன் வந்த பிறகு எதுவும் பயமுறுத்த முடியாது. இந்த நிலையில் நீ வாழ்க்கையை எதிர்த்து போராட மாட்டாய். அதே நேரம் ஒதுங்கியும் போக மாட்டாய். நடக்கிறதை எதிர்கொண்டு தேவையான இடத்தில் செயல்பட்டு தேவையில்லாத இடத்தில் விடுத்துவிடும் சமநிலை உருவாகும். இந்த சமநிலைதான் உன்னை அடுத்த நிலையில் நிறுத்தும். நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், இந்த எல்லாம் எதற்கு நடக்கிறது என்று. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கும், நீ இனிமேல் பழைய மாதிரி இல்லை. திரும்ப அதே இடத்திற்கு போகவும் முடியாது. ஏனென்றால் உனது உள்ளே ஏதோ ஒன்று நிரந்தரமாக தன் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் உன்னை முன்னாடி இழுத்து கொண்டே இருக்கிறது. அந்த இழுத்துச் செல்லும் சக்தியை நீ இப்போது எதிர்க்க மாட்டாய்.
ஏனென்றால் அது உன்னை வலியால் இழுக்கவில்லை, புரிதலால் அழைக்கிறது. முன்பு வாழ்க்கை உன்னை தள்ளிக்கொண்டே இருந்தது மாதிரி தோணியது. இப்போது அது கை நீட்டி அழைப்பது மாதிரி இருக்கும். வா, இனி பயப்பட வேண்டாம் என்று. அந்த அழைப்பு சத்தமில்லாதது, ஆனால் மறுக்க முடியாத அளவுக்கு உண்மையானது. இந்த தருணத்தில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வாய். உனது வாழ்க்கையில் நடந்த எல்லாமே தவறுகள் இல்லை. சில தாமதங்கள், சில இழப்புகள், சில உடைசல்கள், இவையெல்லாம் உன்னை இங்கே கொண்டு வரத்தான். அப்போ அது புரியவில்லை. இப்ப மட்டும் அந்த கோடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படம் மாதிரி தெரியும். அந்த படம் உன்னை பற்றியது. நீ நினைத்ததை விட ஆழமான, நீ நினைத்ததை விட சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் நீ. இந்த புரிதல் வந்த பிறகு உனது உள்ளே ஒரு பழைய சுமை கழன்று போகும். நான் ஏன் இப்படி என்று நீ உன்னை குறை சொல்லிக் கொண்டே இருந்த குரல் மெதுவாக அமைதியாகும். அதற்கு பதிலாக நான் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று சொல்லும் கருணை வரும். அந்த கருணைதான் உனக்கு நீயே கொடுக்கிற முதல் பரிசு. இப்போது நீ உன்னை நிரூபிக்க துடிக்க மாட்டாய். உன்னை விலக்கிக் கொள்ளவும் தேவையில்லை. உனது அமைதிதான் உனது அறிமுகமாக மாறும். சில பேர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதையும் நீ ஏற்றுக்கொள்வாய். எல்லோரும் எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்று எந்த விதியும் இல்லை. உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய முதல் நபர் நீங்கள்தான். அந்த இடத்தில் நீ இப்போது வந்து நிற்கிறாய். இந்த நிலையில் வாழ்க்கை உனக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கும். அது பெரியதாகவே தெரியாது. சாதாரண சந்திப்புகள், எதிர்பாராத அழைப்புகள், திடீரென்று மனதிற்குள் வருகின்ற எண்ணங்கள், இவையெல்லாம் கவனித்தால்தான் தெரியும். முன்னாடி இருந்த அவசரத்தில் நீ இதையெல்லாம் தவறவிட்டிருப்பாய். இப்போது உனது கவனம் மாறியிருக்கிறது. அதனால் இந்த வாய்ப்புகள் உனது கண்ணில் பட ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்புகள் எல்லாம் உன்னை வெளியில் பெரியவனாக காட்ட வேண்டுமென்று வரவில்லை. உன்னை உள்ளே உறுதியானவராக மாற்ற வருகிறது. சில நேரம் நீ ஒரு முடிவு எடுப்பாய். அதற்கு யாரும் கைதட்ட மாட்டார்கள். ஆனால் உனது மனம் நிம்மதியாக இருக்கும். அந்த நிம்மதிதான் சரியான பாதையில் இருக்கின்ற சான்று. வெளிச்சத்திற்கு முன்னாடி எப்போதும் ஒரு அமைதியான இருள் வரும். அந்த இருள் பயப்பட வைக்கவில்லை, அது தயார் செய்கிறது. நீ இப்போது உனது வாழ்க்கையை ஒப்பிடுவதை மெதுவாக நிறுத்துவீர்கள். யார் முன்னாடி இருக்கிறார்கள், யார் பின்னாடி இருக்கிறார்கள் என்று கணக்கு போட மாட்டாய். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கிறது. உனது பாதை இப்போது உனக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அது மற்றவர்களுடைய பாதை மாதிரி இல்லை என்று தெரிந்தாலும் அது தவறு என்று தோன்றாது. அது உன்னுடையது. இந்த தெளிவோட நீ நடந்தால் வாழ்க்கை உன்னை சோதிக்க இன்னொரு முறை முயற்சி பண்ணும். இந்த முறை அந்த சோதனை வலியாக இருக்காது. அது தேர்வு மாதிரி இருக்கும். பழைய பயங்களை திரும்ப பிடித்துக் கொள்ளப் போகிறாயா, இல்லை புதிய நம்பிக்கையோடு முன்னாடி போகப் போகிறாயா அப்படின்னு. அந்த தருணத்தில் நீ தயங்கலாம், ஆனால் பின்னாடி போக மாட்டாய். ஏனென்றால் முன்னாடி என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை என்றாலும் பின்னாடி என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியும். அந்த இடத்திற்கு நீ திரும்ப போக விரும்ப மாட்டாய். இந்த பயணத்தில் நீ சில விஷயங்களை விடுவாய். சில உறவுகள், சில பழக்கங்கள், சில எண்ணங்கள். அவையெல்லாம் கெட்டது என்று இல்லை. அவை உனக்கு தேவையான காலத்தை முடித்துவிட்டது. அதை மரியாதையோடு விடுவதே முதிர்ச்சி. பிடித்துக்கொண்டே இழுத்துக்கொண்டே போகாமல் நன்றி சொல்லி விடுவதே விடுதலை. இந்த விடுதலையோடு சேர்ந்து ஒரு புதிய இடம் மனதிற்குள் உருவாகும். அந்த இடம் அமைதிக்கானது. அந்த இடத்தில் நீ உன்னை கேள்வி கேட்க மாட்டாய், நீ உன்னை உணர்வாய். அந்த இடத்தில் இருந்து வரும் முடிவுகள் சத்தமில்லாமல் ஆனால் உறுதியாக இருக்கும். அந்த உறுதிதான் இனிமேல் உனது அடையாளம். இப்போது ஒரு நிமிடம் நிறுத்தி யோசித்துப்பார். இந்த நொடியில் நீ இங்கே வந்து இந்த வார்த்தைகளை கேட்பதற்கான காரணம் என்ன? இது ஒரு சும்மா நேரம் போகும் தருணமா, இல்லை உனது உள்ளே ஏற்கனவே நடக்க ஆரம்பித்த மாற்றத்திற்கு ஒரு உறுதிப்படுத்தலா? உனது மனம் இதற்கு பதில் சொல்லும். அந்த பதிலை தள்ளாதே. அது உனது உண்மை. இனி வரப்போகும் நாட்கள் முழுக்க எளிதாக இருக்காது, ஆனால் அவை அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் உனக்கு நெருக்கமாக கொண்டு வரும். அதுதான் உண்மையான வெற்றி. வெளியிலே எவ்வளவு கிடைக்கிறது என்பதை விட உள்ளே எவ்வளவு இழக்காமல் இருக்கிறாய் என்பதுதான் கணக்கு. இந்த இடத்திலிருந்து நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும். யாருக்காகவும் இல்லை, உனக்காக. இந்த உணர்வை அவசரமாக மறக்க விடாதே. நாளைக்கு வாழ்க்கை திரும்ப பழைய வேகத்தில் ஓட ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த நொடியில் உனது உள்ளே உருவான இந்த அமைதி, இந்த தெளிவு, இதை நினைவில் வைத்துக்கொள். தேவைப்படும் நேரத்தில் இதுவே உன்னை திரும்ப வழிக்கு கொண்டு வரும். இப்போது உனது இதயத்திற்குள் ஒரு சின்ன ஒப்புதல் கொடு. நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன், அது சரிதான் என்று. அந்த ஒப்புதல் தான் அடுத்த கதவை திறக்கும். நீ தயாரில்லாமல் எதுவும் வராது. நீ தயாரானதால் தான் இத்தனை தூரம் வந்திருக்கிறாய்.
இந்த வார்த்தைகள் உனது மனதை தொட்டிருந்தால் அது யாதொரு தற்செயலும் இல்லை. உனது பயணத்தில் இந்த நொடி எழுதப்பட்டிருந்ததால்தான். இதே மாதிரி உணர்வு இன்னொருத்தருக்கும் தேவையாக இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த பயணம் தொடங்க வேண்டுமென்றால் இந்த செய்தி அவர்களுக்கும் சேர வேண்டும். உனது மனம் சொன்னால் மட்டும் இதை பகிரலாம். யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். அழைப்பு தயாரானவர்களுக்கு மட்டும் போய் சேரும். உனது மனதிற்குள் இப்போது ஒரு வார்த்தை ஒலித்திருக்கும். அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இழக்காதே. ஏனென்றால் உனது வாழ்க்கை திசை மாற ஆரம்பித்திருக்கிறது. அது இப்போது நிற்கப் போவதில்லை. நன்றி நண்பர்களே. சிவபெருமானின் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதின் ஆழத்தை தொட்டிருந்தால் உங்கள் உணர்வுகளை கீழே உள்ள கருத்து பெட்டியில் கமெண்ட் பகிருங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் மறக்காமல் விருப்பம் லைக் செய்து உங்களைப் போலவே தேடலில் உள்ள மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து ஷேர் உதவுங்கள். இது போன்ற ஆழமான ஆன்மீக தெளிவுகளுக்கு நமது சிவனை போற்றி யூடியூப் சேனலை சந்தாதாரர் சப்ஸ்கிரைப் ஆகி இணைந்து கொள்ளுங்கள். சிவனை போற்றி.